நல்லா தியானம் பண்ணி இந்த அட்சரங்களுடைய இதெல்லாம் எழுப்ப தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கர்மா எங்கேருந்து புறப்பட்டு வந்தது நமக்கு தெரியும். நம்ம யார், எதுக்காண்டி இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், என்ன கர்மா வயப்பட்டு வந்திருக்கிறோம். நல்ல சாமி கும்பிட்டோன்னா நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். நீ இப்படி தான்ப்பா இருந்திருக்கிற, உன் வினைப்பதிவுல தான் அதை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிற. நான் கருணை காரணமாக நீ என்னை நினச்சிட்டல, என்னை நினச்சங்கிறதுக்காக வேண்டி இத்தனையும் உனக்கு தள்ளுபடி செஞ்சுட்டு. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள். அற்ற உள் அகத்தையும் அழகிடும் மெழுக்கிடும் மெத்த தீபம் இட்டதில் பிறவாத பூஜை ஏற்றியே நற்றவம் புரிந்து ஏகநாதர் பாதம் நாடியே கற்றிருப்பதே சரிதை கண்டுகொள்ளும் உங்களே. நீங்கள் உங்களுடைய சரித்திரத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுகொள்ளலாம். நீங்கள் யார், எங்கேருந்து புறப்பட்டு வந்தீங்க, இப்போ என்னவா இருக்கீங்க. நல்லா தியானம் பண்ணி இந்த அட்சரங்களுடைய இதெல்லாம் எழுப்ப தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கர்மா எங்கேருந்து புறப்பட்டு வந்தது நமக்கு தெரியும். நம்ம யார், எதுக்காண்டி இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், என்ன கர்மா வயப்பட்டு வந்திருக்கிறோம். நல்ல சாமி கும்பிட்டோன்னா நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். நீ இப்படி தான்ப்பா இருந்திருக்கிற, உன் வினைப்பதிவுல தான் அதை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிற. நான் கருணை காரணமாக நீ என்னை நினச்சிட்டல, என்னை நினச்சங்கிறதுக்காக வேண்டி இத்தனையும் உனக்கு தள்ளுபடி செஞ்சுட்டு, சரி ஏதோ எடுத்த பிறவிக்கு நீ கொஞ்சம் அனுபவிச்சுட்டுவான்னு விட்டுருக்க, மீதியெல்லாம் உனக்கு தள்ளுபடி செஞ்சுருக்கேங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அது சொல்லார், அற்ற உள் அகத்தையும் அழகிடும் மெழுக்கிடும் மெத்த தீபம் இட்டதில் பிரபாத பூஜை ஏற்றியே. நீ உனக்கு பிரபாத பூஜை ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால், நீ வெளியே அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை குறைந்து ஏற்றி புகழ்ந்து பாடுதா மாதிரி உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய, உன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எதையுமே நமக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சில் நமக்கு எதுவுமே பார்க்க தெரியல. எல்லாமே நெகட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். இது நெகட்டிவாக பார்க்குறது மட்டுமில்லை, நான் 2 பேர் சேர்ந்துருந்தால் அவங்கள எப்படியாவது கலைச்சி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்கிறோம். அது தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமான்னு கூட தெரியாது. நம்ம பாட்டில் போகிற போக்கில் ஏதோ ஒன்று பொருத்தி போட்டு போகிறோம். அது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வேதனை தரக்கூடியது, எந்த அளவுக்கு பின்விளைவை தரக்கூடியதுங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம கொஞ்சம் மௌனமாக இருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டோம், நம்ம வாயிலிருந்து இந்த தேவையில்லாத இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வெளியே வராது. அப்போ நம்மளுடைய மந்திர ஆற்றல் நிறைந்த அந்த நாக்கு பேரண்ட நாயகனுக்காக வேண்டி அது அந்த அழகிடுதலும் மெழுகிடுதலும் பூமாலை புனைந்து எத்தலும் எதற்காக வேண்டி இருக்கணும். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே, அதாவது நான் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அபிராமிப்பட்டர் சொன்ன அந்த என் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை அப்படிங்கிறார். அப்போ நெஞ்சத்து அழுக்கை துடைக்கவல்ல அருட்புணல் ஒன்று இருக்குது. அந்த புனலை நோக்கி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்க அற்ற உள் அகத்தையும் அழகிடும் மெழுகிடும். நீ அழகிடுதல்னா பெருக்குதல், மெழுகிடுதல்னா மொழுகுதல். அப்புறம் மெத்த தீபம் இட்டதில் பிறவாத பூஜை ஏற்றியே. அப்போ நீ தீபம் ஏற்றி ஒரு பிறவாத, நான் இனி தாயார் வயிற்றில் போய் பிறக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே போகும்போது ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசுகிறோம், அங்கே போகும்போது ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசுகிறோம், அங்கே போகும்போது ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசுகிறோம். அது பிறக்கக்கூடியதுக்கான பூஜை தானே, அது பிறவாத பூஜையா? யாரை பற்றினாலும் யார்கிட்டனாலும் இதை இதில் எவ்வளோ உண்மை, நம்மகிட்டே 2 பேர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோம், அதை போய் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது இதனால் நமக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோமா? சிந்திக்கவே இல்லை. நம்ம போகும்போது உனக்கு தெரியுமாக்கா, அந்த பக்கத்து வீட்டு அக்கா எனக்கு இந்த இதை சொன்னாங்க, உனக்கு அது தெரியுமா அப்படின்ட்டு போயிடுவான். அவன் போய் ஒரு 4 பேர் கூட்டின கூட்டத்தில் போய் அவன் சொல்லுவான். அந்த 4 பேரும் போய் 10 பேர் கூட்டின கூட்டத்தில் போய் சொல்லுவாங்க. இது காட்டுத்தீ போல், உண்மை இல்லாத சில செய்திகள் இது காட்டுத்தீ போல் போயிடும். அதுக்கு பிறகு அதனுடைய பின் விளைவுகள், பக்க விளைவுகள் நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லை. அதெல்லாம் அவர் சொல்கிறாரு, அற்ற உள் அகத்தையும் அழகிடும் மெழுக்கிடும் மெத்த தீபம் இட்டதில் பிறவாத பூஜை ஏற்றி நற்றமும் புரிந்து ஏகநாதர் பாதம் நாடியே கற்றிருப்பதே சிந்தை கண்டுகொள்ளும் உங்களே. இதான் கற்றிருப்பதே, இதுதான்
நீ கற்று இருக்கக்கூடியது இந்த சரிதத்தை தான் நீ தெரிஞ்சு கொள்ள வேணும். வேற ஒரு சரிதம் உனக்கு இல்லை. கற்றிருப்பதே சரிதை கண்டுகொள்ளும் மும்புல. இந்த சரிதையை இந்த இந்த சரித்திரத்தை நீ உனக்குள்ளே கற்றுக்கொள். நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னுடைய சிந்தையே நீ அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்து உன்னுடைய சிந்தையை நீ தூய்மையாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு தூய்மைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம உடம்புக்குள்ளே என்ன அழுக்கு இருக்குது, நம்ம மனதுக்குள்ளே என்ன அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தூய்மை செய்யணும். அதுக்கு இந்த அச்சரங்கள் பயன்படும். தேவையில்லாத நமக்கு யாரும் ஒரு கருத்துக்கு சொன்னாங்கன்னா நம்ம அந்த கருத்தை இன்னொருத்தட்ட போய் சொல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த கருத்தை காதுக்குள்ளே வாங்கக்கூடாது, மனதுக்குள்ளே வாங்கக்கூடாது. நம்ம வாட்டில் போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறாரு.